Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெசன் 6 த மௌரியன் எம்பையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மௌரியன் எம்பையர் ஆல்ரெடி ஸ்டார்ட் நான் ப்ரீவியஸ் லெசன்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா the foundation of the Mauryan Empire opens a new era in the history of Indiaன்னு சொல்கிறாங்க. ஸோ for the first time the political unity was achieved in India. ஸோ ஃபஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் யூனிட்டி இந்தியாவில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளே பார்த்தோம் அலெக்சாண்டரோட இன்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக சந்திரகுப்தா மௌரியா நார்தர்ன் பார்ட்டை ஃபுல்லாக யுனைட் பண்ணிடுவார். So moreover the history writings has also become clear from this period due to accuracy in chronology and sources. So Mauryan period அப்புறம் தான் அந்த chronology அந்த accuracy இருந்தது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. Besides plenty of indigenous and foreign literary sources, a number of epigraphical records are also available to write the history of this period. ஸோ நிறைய சோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபாரின் சோர்ஸஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிட்ரரி சோர்ஸஸ் பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்துலாம் எடுக்கிறாங்கன்னா கௌட்டில்யாவோட அர்த்தசாஸ்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் புக் இன் சான்ஸ்கிரிட் வாஸ் ரிட்டன் பை கௌட்டில்யா, அ கண்டெம்ப்ரரி ஆஃப் சந்திரகுப்தா மௌரியா. ஸோ சந்திரகுப்தா மௌரியா இருந்தப்போ யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கௌட்டில்யா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. கௌட்டில்யா வாஸ் ஆல்சோ கால்ட் இந்தியன் மேச்சியா வெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் அர்த்தசாஸ்திரா வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை ஆர் ஷாமசாஸ்திரி 1904. ஸோ இவர் எழுதின இந்த அர்த்தசாஸ்திரா 1904 ஆர் ஷாமசாஸ்திரி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ the அர்த்தசாஸ்திரா contain 15 புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் 180 சாப்டர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. பட் இட் கேன் பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். அந்த அர்த்தசாஸ்திராவை 3 பார்ட்டாக நீங்கள் பிரிக்கலாம். The first deals with the king and his council and the departments of the government. ஸோ ராஜா கீழே இருக்கிற கவுன்சில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். செகண்ட் வித் சிவில் அண்ட் கிரிமினல் லா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். தேர்ட் வித் டிப்ளமசி அண்ட் வார். ஸோ வார் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிட்ரரி சோர்ஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மௌரியாஸுங்கிறாங்க. ஸோ கௌட்டில்யாவோட அர்த்தசாஸ்திரா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் விஷாகதத்தாவோட முத்ர ரக்ஷாஷா. ஸோ த முத்ரா ரக்ஷாஷா ரிட்டன் பை விஷாகதத்தா இஸ் அ ட்ராமா இன் சான்ஸ்கிரிட். இதுவும் சான்ஸ்கிரிட் தான். Although written during the Gupta period, it describes how Chandragupta, with the assistance of Kautilya, overthrew the Nandas. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு ஒரு கதை இருக்குது, அது நான் லேட்டர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா லைக் கௌட்டில்யாவோடு சேர்ந்து எப்படி கடைசி அந்த நந்தா ரூலரை தூக்கி எறிஞ்சார் அண்ட் த்ரோனை கேப்சர் பண்ணார். ஸோ தனநந்தாவுக்கூடையும் கௌட்டில்யா லைக் சந்திரகுப்தாவுக்கும் நடுவில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது விஷாகதத்தாவோட முத்ர ரக்ஷாஷால சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கிவ்ஸ் அ பிக்சர் ஆன் த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்டர் த மௌரியாஸ். ஸோ மெகஸ்தினிஸோட இண்டிகா ரொம்ப முக்கியம். மெகஸ்தினிஸ் எப்போ வந்திருப்பார் அப்படிங்கிறத. ஸோ மெகஸ்தினிஸ் வாஸ் த கிரீக் அம்பாசிடர் இன் த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. ஸோ சந்திரகுப்தா மௌரியா இருந்தப்போ அவரோட கோர்ட்டில் மெகஸ்தினிஸ் தான் ஒரு கிரீக் அம்பாசிடர். ஸோ செலிகஸ் நிகேட்டர் அனுப்புவார் இவரை. ஸோ ஹிஸ் புக் இண்டிகான்னு சொல்லுவாங்க. மெகஸ்தினிஸோட புக்கு ஹேஸ் சர்வைவ்ட் ஒன்லி இன் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அப்பப்போ கொஞ்சம் அந்த புக்கில் கொஞ்சம் பார்ட் தான் கிடச்சிருக்கு அவர் எழுதியிருக்கிற அந்த ஸ்கிரிப்டில். Yet his account gives details about the Mauryan administration, particularly the administration of the capital city of Pataliputra. ஸோ பாட்டலிபுத்ரா தான் கேபிட்டல்னு தெரியும். அதில் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது இவரோட இண்டிகாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ த மிலிட்ரி ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹிஸ் பிக்சர் அண்ட் கண்டெம்ப்ரரி சோஷியல் லைஃப் இஸ் நோட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டெம்ப்ரரி சோஷியல் லைஃப்னால் அப்போ இருந்த எப்படி சோஷியல் லைஃப் ப்ரிவேல் ஆகிட்டு இருந்தது. சர்டன் அன்பிலீவபிள் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை ஹிம் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் வித் காஷன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில டைம் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதியிருப்பார். அதர் லிட்ரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த 3 இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், இப்போது கௌட்டில்யாவோட அர்த்தசாஸ்திரா, விஷாகதத்தாவோட முத்ர ரக்ஷாஷா, அதுக்கப்புறம் மெகஸ்தினிஸோட இண்டிகா, இது 3 இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ புத்திஸ்ட் லிட்ரேச்சர் such as ஜட்டாகாஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் மௌரியா. ஸோ இது இல்லாமல் புத்திஸ்ட் லிட்ரேச்சரும் மௌரியாஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஜட்டகா டெய்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ த சிலோனிஸ் கிரானிக்கல் தீபவம்சா அண்ட் மகாவம்சா த்ரோ லைட் ஆன் த ரோல் ஆஃப் அசோகா அண்ட் ஸ்ப்ரெடிங் புத்திசம் இன் ஸ்ரீலங்கா. ஸோ புத்திசம் எப்படி அசோகா ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தீபவம்சா மகாவம்சா அப்படிங்கிற கிரானிக்கல்ஸில் எழுதியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியம். எடிக்ஸ் ஆஃப் அசோகா. ஸோ த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா வாஸ் டிசைஃபர்ட் பை ஜேம்ஸ் பிரின்சப் இன் 1837. இது குரூப் எக்ஸாம் கொஷின்ஸ். இது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்னால நிறைய குரூப் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸை டிசைஃபர் பண்ணி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர் தான். தே ஆர் ரிட்டன் இன் பாலி லாங்குவேஜ் அண்ட் இன் சம் பிளேசஸ் பிரக்ருத் வாஸ் யூஸ். ஸோ அசோகா வந்து காமன் லாங்குவேஜ் தான் எடுக்கணும். ஸோ புத்திசம் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும் காமன் லேமேன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலியும் பிரக்ருத்தும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. த பிராமி ஸ்கிரிப்ட் வாஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ரைட்டிங். ஸோ பிராமி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் were ஃபவுண்ட் இன் கரோஷ்டி ஸ்கிரிப்ட். ஸோ கரோஷ்டி ஸ்கிரிப்ட்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இரானியன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த குரானில் வேர்டிங்ஸ்லாம் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கரோஷி ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். ரைட் டு லெஃப்ட் வந்து வரும். தே ஆர் 14 மேஜர் ராக் எடிக்ஸ். ஸோ அசோகாவோட மேஜர் ராக் எடிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 இருக்குது. த 2 கலிங்கா எடிக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நியூலி கான்கர்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மேஜர் பில்லர் எடிக்ஸ் வேர் எரெக்டட் இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ். ஸோ அசோகாவோட பில்லர் எடிக்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லலாம் வந்து நட்டிருக்காங்க. தேர் ஆர் மைனர் ராக் எடிக்ஸ் அண்ட் மைனர் பில்லர் எடிக்ஸ் மட்டும் கூடியும் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மேஜர் ராக் எடிக்ஸ், மைனர் ராக் எடிக்ஸ், மேஜர் பில்லர் எடிக்ஸ், மைனர் பில்லர் எடிக்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தீஸ் எடிக்ஸ் ஆஃப் அசோகா டீல் வித் அசோகாஸ் தம்மா அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு ஹிஸ் ஆஃபிஷியல்ஸ். ஸோ அந்த சங்கா வச்சு வந்து பரப்புவார்ல தம்மா பாலிசி அப்படிங்கிறது. ஸோ அசோகாவோட தம்மா பாலிசி வந்து இன் லைன்ஸ் ஆஃப் புத்திசமில் தான் வந்து இருக்கும். ஸோ த 13th ராக் எடிக்ட் கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் ஹிஸ் வார் வித் கலிங்கா. ரொம்ப முக்கியம். ராக் எடிக்ஸும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. இது மேஜர் ராக் எடிக்டா, இது மைனர் ராக் எடிக்டானு. ஸோ இது மாதிரிலாம் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் 13th ராக் எடிக்ட் வந்து எதை பற்றி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலிங்காவில் நடந்த வாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் பில்லர் எடிக்ட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் அ சம்மரி ஆஃப் ஹிஸ் எஃபர்ட் டு ப்ரொமோட் தம்மா விதின் ஹிஸ் கிங்டம். ஸோ அவரோட கிங்டம்குள்ளேயே இந்த தம்மா அப்படிங்கிற பாலிசியை எப்படி வந்து பரப்புனார் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பில்லர் எடிக்ட் 7ல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து thus the Ashokan inscription remain valuable sources of the study of Ashoka and the Mauryan empires சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சந்திரகுப்தா மௌரியா தான் ஃபவுண்டர் ஆஃப் த மௌரியன் டைனாசிட்டி எம்பையர். அண்ட் அட் த யங் ஏஜ் பார்த்திங்கன்னா 25 வயசுலேயே வந்து ஹி கேப்சர்ட் பாட்டாலிபுத்ரா ஃப்ரம் த லாஸ்ட் ரூலர் தனநந்தா கிட்ட வந்து கேப்சர் பண்ணிட்டார். ஸோ இன் திஸ் டாஸ்க் ஹி வாஸ் அசிஸ்டட் பை கௌட்டில்யா ஹூ வாஸ் ஆல்சோ நோன் அஸ் சாணக்கிய விஷ்ணுகுப்தா. ஸோ சாணக்கியர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இவரை வந்துட்டு கௌட்டில்யாவை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா வந்து அந்த பொலிட்டிக்கல் இதை ப்ளே பண்ணுவார். After firmly establishing his power in the Gangetic Valley, he marched to the northwest and subdued the territories up to the Indus. ஸோ நல்லா வந்து ஃபர்மாக அவரோட பவரை கேன்ஜெட்டிக் வேலியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கப்புறம் நார்த் வெஸ்ட்டுக்கு போவார். ஸோ அப் டு இண்டஸ் வரைக்கும் போவார். தென் ஹி மூவ் டு சென்ட்ரல் இந்தியா அண்ட் ஆக்குபைட் த ரீஜன் நார்த் ஆஃப் நர்மதா ரிவர். ஸோ நர்மதா ரிவருக்கு மேலே இருக்கிற இடத்துல ஆக்குபை பண்ணிடுறார் சந்திரகுப்தா. ஸோ 1305 ஹி மார்ச்ட் அகேன்ஸ்ட் செலுக்கஸ் நிகேட்டர் ஹூ வாஸ் அலெக்சாண்டர்ஸ் ஜென்ரல் கண்ட்ரோலிங் த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ அலெக்சாண்டர் வந்து இந்த இடத்த பார்த்துக்க முடியாமல் ஜென்ரல்ஸை கவர்னர்ஸை போட்டுட்டு போவார்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அப்படி போட்டு போன கவர்னர் தான் ஒருத்தர் வந்து செலுக்கஸ் நிகேட்டர். ஸோ நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருப்பார். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக மார்ச் பண்ணிட்டு போவார். ஸோ சந்திரகுப்தா டிஃபீட்டட் ஹிம் அண்ட் த ட்ரீட்டி வாஸ் சைன்ட். So by this treaty, Seleucus Nicator ceded the Trans-Indus territories, namely the area, Arachosia and கெட்ரோசியா. ஸோ இந்த டெரிட்டரிஸ்லாம் வந்து யாருக்கு கொடுத்துருவாருன்னு பார்த்தீங்கன்னா செலுக்கஸ் நிகேட்டர் அசோகாவுக்கு சந்திரகுப்தா மௌரியா கொடுத்துருவார். ஹீ ஆல்சோ கேவ் ஹிஸ் டாட்டர் அண்ட் மேரேஜ் டு த மௌரியன் பிரின்ஸ். ஸோ இது இல்லாமல் அவரோட பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். சந்திரகுப்தா மேட் அ கிஃப்ட் ஆஃப் 500 எலிஃபென்ட்ஸ் டு செலுக்கஸ். இது இல்லாமல் சந்திரகுப்தா வந்து அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி செலுக்கஸ் கொடுத்தனால 500 எலிஃபென்ட்ஸ் வந்து அவர் கொடுப்பார். மெகஸ்தினிஸ் வாஸ் சென்ட் டு த மௌரியன் கோர்ட் அஸ் கிரீக் அம்பாசிடர். ஸோ இது இல்லாமல் மெகஸ்தினிஸை வந்து மௌரியன் எம்பையருக்கு க்ரீக் அம்பாசிடராக வந்து அனுப்புகிறாரு செலுக்கஸ் நிகேட்டர். ஸோ ஆல்ரெடி நான் அது சொல்லியிருந்தேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா எம்ப்ரேஸ் ஜெயினிசம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ அதுக்கு எண்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து ஜெயினிசம் தான் கையில் எடுத்துருவார். அண்ட் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் த த்ரோன் இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சன் பிந்துசாரா. ஸோ இவரோட பையன் பிந்துசாரா வந்து அடுத்து வந்துடுவார். He then went to Saravana-Belagula near Mysore along with Jain monks led by Bhadrabahu and starved himself to death. ஸோ ஆல்ரெடி பார்த்து மேலே ஜெயினிசமில் வந்து பத்ரபாகு கீழே வருவார், ஸ்தலபாகு மேலேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கீழே வந்தவங்க வந்துட்டு ஒயிட் கிளாட் ஆயிடுவாங்க அண்ட் மேலே இருக்கிறவங்க அப்படி நேக்கடாக அப்படியே இருப்பாங்க.
ஸோ இது ஸ்வேதம்பராஸ் கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க திகம்பராஸ்னு பார்த்தோம். ஸோ கீழே அந்த பத்ரபாகு கூடயே இவரும் வந்துடுவார். அண்ட் உங்களுக்கே தெரியும் ஜெயினிசமில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸாக இருக்கும். ஸோ அவங்கள ஸ்டாவ் பண்ணி லைக் எதுவுமே சாப்பிடாமல் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் சந்திரகுப்த மௌரியா இறந்து போவார். அடுத்து பிந்துசாரா வருவார். பிந்துசாரா வாஸ் கால்ட் பை த கிரீக்ஸ் ஆஸ் அமித்ரகதான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸுங்கிறது. ஹீ இஸ் செட் டு ஹாவ் கான்கர் த டெக்கன் அப் டு மைசூர் வரைக்கும் இவர் கேப்சர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தரநாதா the Tibetan monk states that Bindusara conquered 16 states comprising the land between two seas. ஸோ இந்த லெஃப்ட் சைடு அரேபியன், ரைட் சைட் பே ஆஃப் பெங்கால். ஸோ நடுவில் இருக்கிற லேண்டு 16 ஸ்டேட்ஸை வந்து பிந்துசாரா கேப்சர் பண்ணதான் இந்த தரநாதா அப்படிங்கிறவர் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து சங்கம் லிட்ரேச்சர் ஆல்சோ கன்ஃபர்ம்ஸ் அ மௌரியன் இன்வேஷன் ஆஃப் த ஃபார் சவுத். ஸோ சங்கம் லிட்ரேச்சர் எப்படி இவங்க கீழே வரைக்கும் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. therefore it can be said that the Mauryan empire and Bindusara extended up to மைசூர் வரைக்கும் ஒரு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிந்துசாரா received Daimatches as ambassador from the Syrian king Antiochus I. ஸோ இது இல்லாமல் வந்து எப்படி மெகஸ்தீனிஸ் வந்து சந்திரகுப்தா மௌரியாவோட டைமில் இருந்தாரோ அதே மாதிரி பிந்துசாரோட டைமில் யார் வந்துட்டு அம்பாசிடராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரியன் கிங் ஆன்டியோச்சஸ் அனுப்பி வைப்பார், டைமேச்சஸ் அப்படிங்கிறவர்த்த. ஸோ பிந்துசாரா ரோட் டு ஆன்டியோச்சஸ் I ஆஸ்கிங் ஃபார் ஸ்வீட் வைன், ட்ரைடு ஃபிக்ஸ் அண்ட் சொஃபிஸ்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பிந்துசாரா எழுதுவார் இந்த ஆன்டியோச்சஸ்ட்டை, நல்ல ஒயின் வேணும், ட்ரைடு ஃபிக்ஸ் வேணும் அண்ட் நிறைய பேரை வந்து அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார். த லேட்டர் சென்ட் ஆல் பட் அ சோஃபிஸ்ட் பிகாஸ் ஆஃப் த க்ரீக் லா ப்ராஹிபிட்டட் சென்டிங் அ சோஃபிஸ்ட். ஸோ இந்த சோஃபிஸ்ட்டை மட்டும் வந்து அனுப்பி விட மாட்டாங்க, பட் அதை தவிர வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிவ் மீ அ செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 செகண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபிஸ்ட்டை மட்டும் அனுப்ப மாட்டாங்க. இந்த சோஃபிஸ்ட்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் டீச்சர். ஸோ அவங்க வந்து ஃபிலாசபியெல்லாம் டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லா படி அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. ஸோ அதனால் வந்து சோஃபிஸ்ட்டை மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிந்துசாரா சப்போர்ட்டட் த அஜ்விகாஸ் ரிலீஜியஸ் செக்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சமச்சீர் புக்கில் அஜ்விகாஸ்னால் என்ன அப்படிங்கிறது நான் எடுத்துட்டேன் டீட்டெயிலாக. இந்த அஜ்விகாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ட். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி முன்னாடியே உங்களோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும், உங்களால் கர்மாவை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. அஜ்விகாவோட செக்டை அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜ்விகா செக்டை கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஏன்னா அதில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துட்டேன் அஜ்விகா செக்ட் யார் கண்டுபிடிச்சா, அவங்களோட மேண்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஜ்விகா செக்டை கண்டுபிடிச்சவர் வந்து மகாவீரா கூட தான் இனிஷியலாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. லேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுலேருந்து பிரிஞ்சு போய் அஜ்விகா அப்படிங்கிற ஒரு செக்டை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது யார் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஃபைன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ பிந்துசாரா சப்போர்ட் பண்ணது வந்து அஜ்விகாஸ்க்கு. பிந்துசாரா அப்பாயிண்டட் ஹிஸ் சன் அசோகா இஸ் த கவர்னர் ஆஃப் உஜ்ஜைன். ஸோ இவரோட அப்பா வந்து ஜெயினிசமுக்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டாரு. ஸோ பிந்துசாரா வந்து அஜ்விகாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பிந்துசாரா வந்து அசோகாவை கவர்னர் ஆஃப் உஜ்ஜைனை நாமினேட் பண்ணுறாரு. அடுத்து அசோகா வந்து வருவார். ஸோ தேர் இஸ் லிட்டில் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஏர்லி லைஃப் ஆஃப் அசோகா. He acted as governor of Ujjain and also suppressed a revolt in Takshila during his father Bindusara's reign. ஸோ கவர்னர் ஆஃப் உஜ்ஜைன் மட்டும் இல்லாமல் தக்ஷிலாவில் ஒரு ரிவோல்ட் வரும்போது அதை சப்ரஸ் பண்ணியிருக்காரு. There was an interval of 4 years between Ashoka's accession to the throne and his actual coronation. ஸோ ஆக்சுவலாக த்ரோனுக்கு வந்து அசோகா வந்துட்டார் 273 பிசியில். ஆனால் 269 பிசியில் தான் அவர் ஆக்சுவலாக கிங்காக கொரனேட் பண்ணுறாங்க. Therefore, it appears from the available evidence that there was a struggle for the throne after Bindusara's death. ஸோ பிந்துசாரா இறந்தக்கப்புறம் இது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு நடுவில் இவர் த்ரோனுக்கு வரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த சிலோனிஸ் க்ரானிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபவம்சா அண்ட் மகாவம்சா state that Ashoka captured power after killing his 99 brothers including his elder brother Susima. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தீபவம்சா மகாவம்சாவில் அசோகா அவரோட 99 பிரதர்ஸை கொண்டுட்டு தான் வந்திருக்காரு. எல்டர் பிரதர் பார்த்தீங்கன்னா சுசிமா அவரையும் கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி. த யங்கஸ்ட் பிரதர் திசா வாஸ் பேட். ஸோ இருக்கிறதுலே யங்கஸ்ட் பிரதர் திசா அப்படிங்கிறவரை வந்து விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அக்கார்டிங் டு தரநாதா அந்த டிபெட்டியன் மாங்க் வந்து பார்த்தோம் இல்லையா, அசோகா கில்ட் only 6 of his brothersன்னு இவர் சொல்கிறாரு. பட் தீபவம்சா மகாவம்சாவில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அசோகாஸ் எடிக்ட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஓகே. ஸோ அசோகாவோட எம்பையர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ அசோகாஸ் எடிக்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு
his brothers acting as officers in his administration. ஸோ ஆனால் அசோகாவோட எடிக்டில் அவரோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. However, it is clear that the succession of Ashoka was a disputed oneங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The most important event of Ashoka's reign வந்து was his victorious war with Kalinga. ரொம்ப முக்கியமான விஷயம். Although there was no detail about the cause and course of the war, the effects of the war were described by Ashoka himself in the Rock Edict 13. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் எடிக்ட் 13 வந்துட்டு அசோகாவோட எம்பையரில் நடந்த அந்த வாரை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிட்டோம், மேஜர் எடிக்ட் 13. ஸோ அந்த வாரை பற்றி இதில் தான் சொல்லியிருக்காங்க. 150,000 were killed and many times the number perished அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150,000 பீப்புளுக்கு மேலே அந்த வாரில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃப்டர் த வார் ஹி annexed கலிங்கா டு த மௌரியன் எம்பையர். ஸோ இந்த வார்க்கு அப்புறம் கலிங்கா வந்து மௌரியன் எம்பையர் கூட சேர்த்திடுவார். ஸோ மாடர்ன் ஒரிசா தான் வந்து இந்த கலிங்கா. So another most important effect of the Kalinga war was that Ashoka embraced Buddhism under the influence of Buddhist monk உபகுப்தா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்து போனது அந்த பிளட்ஷெட்டை பார்த்து லைக் அசோகாவுக்கு வந்து ஒரு மனசே உடஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இந்த த்ரோனை வந்து என்லார்ஜ் பண்ணுறது விட்டுட்டு என்ன பண்ணுவார்னா புத்திசம்குள்ளே இறங்கிடுவார். ஸோ இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புத்திஸ்ட் மாங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபகுப்தா. அடுத்து அசோகா அண்ட் புத்திசம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, according to some scholars, his conversion to Buddhism was gradual and not immediate. ரொம்ப கிராஜுவலாக தான் வந்து புத்திசம்குள்ளே போனார், உடனே ஜம்ப் பண்ணிடல. ஸோ 261 பிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோகா became a சாக்கியா உபசக்கானா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் அ லே டிசைபிள். ஒரு நார்மலான ஒரு மனுஷன் கீழே உட்காந்து மேலே ஒரு பெரிய ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறது எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தார். அண்ட் 2.5 years லேட்டர் பிக்ஷு ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிக்ஷுனா மாங்க்னு பார்த்தோம். தென் ஹி கேவ் அப் ஹண்டிங்கை விட்டுருவார், போத்கயா விசிட் பண்ணுவார் அண்ட் ஆர்கனைஸ்ட் மிஷன்ஸ். அண்ட் ஹீ அப்பாயிண்டட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் கால் தர்ம மகாமத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்மாவோட பாலிசியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. 241 பிசியில் he visited the birthplace of Buddha. ஸோ லும்பினி கார்டன் தான் வந்து birthplace of புத்தா, நேபாளில் இருக்குது. He also visited other holy places of Buddhism like சார்நாத், ஸ்ரவஸ்தி, குஷிநகரா இங்கெல்லாம் போய் பார்ப்பாரு. He sent a mission to Sri Lanka under his son Mahendra and daughter Sangamitra. ஸோ இவங்க 2 பேர் கடையில் ஸ்ரீலங்காவுக்கு இவங்க 2 பேர்த்தையும் அனுப்புவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they planted there the branch of the original போதி ட்ரீ இருக்குல்ல. ஸோ போதி மரத்தோட ஒரிஜினல் பிரான்ச் எடுத்துகிட்டு போய் அங்கே பிளான்ட் பண்ணுவாங்க. அசோகா வந்து 3rd புத்திஸ்ட் கவுன்சிலை பாட்டாலிபுத்ராவில் ஹெட் பண்ணுவார். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் த சங்கா, அதுக்காக தான். இட் வாஸ் ப்ரிசைடட் ஓவர் பை மொஹலிபுட்டா திசு. நான் ஆல்ரெடி வந்து இந்த புத்திஸ்ட் கவுன்சில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள், ட்ரிக்ஸ் கடியில் இருக்கும். எக்ஸ்டென்ட் ஆஃப் அசோகாஸ் எம்பையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த சதர்ன் மோஸ்ட் கிங்டம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலாஸ், பாண்டியாஸ், சத்யபுத்ராஸ், கேரளபுத்ராஸ் இவங்களை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸில். தேர்ஃபோர் தீஸ் ஸ்டேட்ஸ் ரிமைன்ட் அவுட் சைட் த மௌரியன் எம்பையர். ஸோ இதெல்லாம் மௌரியன் எம்பையர் கேப்சர் பண்ணல அப்படிங்கிறது பேச்சு. ஸோ அக்கார்டிங் டு ராஜ தரங்கினி, காஷ்மீர் வாஸ் அ பார்ட் ஆஃப் த மௌரியன் எம்பையர் மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜ தரங்கினியில் சொல்லியிருக்காங்க. நேபாள் வாஸ் ஆல்சோ வித்தின் த மௌரியன் எம்பையர். ஸோ நேபாளையும் மௌரியன் எம்பையர் கூட தூக்கி போட்டாங்க. அண்ட் த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் வாஸ் ஆல்ரெடி டிமார்க்கேட்டட் பை சந்திரகுப்த மௌரியா. ஸோ செலுக்கஸ் நிகேட்டரை டிஃபீட் பண்ணி அவர் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டை வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் பேச்சு. யார் சந்திரகுப்தா பீரியட்லேயே வந்துடுச்சு. ஸோ அசோகாஸ் தம்மா வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆல்தோ அசோகா எம்ப்ரேஸ் புத்திசம் அண்ட் டுக் எஃபர்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் புத்திசம், ஹிஸ் பாலிசி ஆஃப் தம்மா வாஸ் ஸ்டில் ப்ராட் கான்செப்ட். ஸோ அதை விட ஒரு பெரிய கான்செப்ட்டுங்கிறாங்க. இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப், அ கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் டு பி அடாப்டட் அண்ட் ப்ராக்டிஸ் பை த பீப்புள் அட் லார்ஜ். ஸோ இது இப்படி தான் வாழணும். அண்ட் வந்து வாழ்க்கையை எப்படி வந்து கரெக்டாக வாழணும் அண்ட் வாழ்க்கையில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் இவரோட பாலிசி, தம்மா பாலிசியில். ஹிஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தம்மா were clearly stated in his edicts. அவரோட எடிக்ஸ்லேயே தனியாக தம்மா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா பில்லர் எடிக்ட் 7. ஸோ த மெயின் ஃபீச்சர் ஆஃப் அசோகாஸ் தம்மா as mentioned in his various edicts may be summed as follows சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் டு ஃபாதர், மதர், practice of ahimsa, love of truth, reverence to teachers and good treatment of relatives இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. prohibition of animal sacrifice and festive gatherings and avoiding expensive and meaningless ceremonies and rituals இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
efficient organization of administration in the direction of social welfare and maintenance of constant contact with people through the system of தம்ம யாத்ராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், மக்களுக்கு எப்படி வெல்ஃபேரை கொண்டு போய் சேர்க்கறது, அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் த பீப்புள் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த தம்ம யாத்ராஸ் மூலயமா வந்து மக்கள் கூட ஒரு கான்டாக்ட் இருக்கணும். ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ் பை மாஸ்டர்ஸ் அண்ட் பிரிசனர்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், ரொம்ப வந்து ஒரு மனுஷத்தன்மையோடு இருக்கணும். அவங்க சர்வன்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் வந்து சர்வன்ட்ஸ் கிட்ட அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வந்து அவங்க பிரிசனர்ஸ் கிட்ட. consideration and non-violence to animals and courtesy to relations and liberality to Brahmins. ஸோ பிராமின்ஸ் என்ன தான் வந்து இந்த மாதிரி ப்ளீஸ்லி கிளாஸ் அவங்க ஓவராக டாப்பில் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் வந்து ஒரு லிபரலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாலரன்ஸ் அமாங் ஆல் த ரிலீஜியஸ் செக்ட், ஸோ எல்லா ரிலீஜியஸ் செக்ட்டும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். கான்கஸ்ட் த்ரூ தம்மா இன்ஸ்டெட் ஆஃப் வார், ஸோ கான்கஸ்ட் த்ரூ லவ்னு சொல்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் வார். ஸோ இது வந்து கலிங்காக்கு அப்புறம் தான் கற்றுருப்பார், கலிங்கா வார்க்கு அப்புறம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் அதர் சிமிலர் ஐடியாஸ் ஆஃப் அசோகாஸ் தம்மா ஆர் ஐடென்டிக்கல் வித் த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸோ எப்படியோ அதுபடி வந்து எலாபரேட்டாக கொஞ்சம் சொல்லியிருப்பார். பட் ஹீ did not equate தம்மா வித் புத்திஸ்ட் டீச்சிங்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, தம்மாவும் புத்திஸ்ட் டீச்சிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கார், பட் ஒரே மாதிரி இருக்காது. பட் வந்து புத்திஸ்டோட டீச்சிங்ஸ்லேருந்து எடுத்து கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்து எழுதியிருப்பார். புத்திசம் ரிமைண்ட் ஹிஸ் பர்சனல் பிலீஃப், ஹிஸ் தம்மா சிக்னிஃபைஸ் அ ஜென்ரல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஸோ புத்திசம்ங்கிறது இவரோட ரிலீஜன், பட் இவர் கொடுக்குற தம்மா பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி கொடுத்துருப்பார், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி. அசோகா wished that his தம்மா should spread through all social levels. ஸோ எல்லா மக்களுக்கும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. அடுத்து எஸ்டிமேட் ஆஃப் அசோகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அசோகா வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சர்பாசிங் த அலெக்சாண்டர் த கிரேட் அண்ட் ஜூலியஸ் சீசர் அண்ட் அதர் ரினவுட் எம்பரர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இவங்களை விட அசோகா ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு ஹெச்இ வெல்ஸ், amidst the tens and thousands of names of monarchs that crowd the columns of history, the name Ashoka shines and shines almost alone a star. ஸோ எவ்வளோ தான் ஹிஸ்ட்ரியில் வந்து பல நேம்ஸ் ஆஃப் கிங்ஸோட நேம்ஸ் வந்தாலும் அசோகாவோட நேம் தனியாக ஷைன் ஆகிட்ருக்கும் ஒரு ஸ்டார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஹெச்இ வெல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அசோகா வாஸ் ட்ரூ டு ஹிஸ் ஐடல்ஸ். ஹீ வாஸ் நாட் அ ட்ரீமர் பட் அ மேன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஜீனியஸ். ஸோ ரொம்ப ட்ரீம் பண்ணிட்டு இருக்க மாட்டார், ப்ராக்டிக்கல் என்ன நடக்குமோ அதை தான் பண்ணுவார். His Dhamma is so universal that it appeals to humanity even today. இன்னமும் வந்து அவரோட தம்மா பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. He was an example in the history for his benevolent administration and also for following the policy of non-aggression even after his victory in the war. ஸோ வாரை வந்து வின் பண்ணக்கப்புறமும் அதுக்கப்புறம் ரொம்ப நான் அக்ரெசிவாக மாறிட்டார் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து அவர் ஹிஸ்ட்ரியிலே நோட்டபுளான விஷயம்னு சொல்கிறாங்க. பெனவலண்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு கைண்டாக இருக்கிற பர்சன். His central idea was to promote the welfare of humanity. ஹியூமனிட்டி அப்படிங்கிறத பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் முடிச்சிட்டோம் அசோகாவை பற்றி. அடுத்து லேட்டர் மௌரியாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அசோகா இறந்தக்கப்புறம் வாஸ் ஃபாலோட் பை த டிவிஷன் ஆஃப் மௌரியன் எம்பையர். 2 பார்ட்டாக பிரியுது, ஒன்று வெஸ்டர்னு இன்னொன்று ஈஸ்டர்ன் இந்தியா பக்கம். த வெஸ்டர்ன் பார்ட் வந்துட்டு ரூல்டு பை குணாலா, சன் ஆஃப் அசோகா வந்து ரூல் பண்ணுறாரு. ஈஸ்டர்ன் பார்ட்டை வந்து தசரதா வந்து ரூல் பண்ணுறாரு, கிராண்ட் சன் ஆஃப் அசோகா. ஸோ ஒன்று வந்து பையன், இன்னொன்று வந்து அடுத்து வந்து கிராண்ட் சன் ரூல் பண்ணுறாரு. டியூ டு த பாக்ட்ரியன் இன்வேஷன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த எம்பையர் கொலாப்ஸ்ட். ஸோ வெஸ்டர்ன் பார்ட் வந்து குணாலா ரூல் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த சைடு வந்து பாக்ட்ரியன்ஸ் வந்து வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அது கொலாப்ஸ் ஆயிடுது. ஈஸ்டர்ன் பார்ட் வாஸ் இன்டாக்ட் அண்டர் சம்பிரதி, சக்சஸர் ஆஃப் தசரதா. ஸோ தசரதாக்கு அப்புறம் சம்பிரதி அப்படிங்கிறவர் வராரு. ஸோ அவர் வந்து இன்டாக்ட்லேயே வச்சுருந்தார் ஈஸ்டர்ன் பார்ட்டை. த லாஸ்ட் மௌரியன் கிங் வந்து பார்த்திங்கன்னா பிருஹதத்தா, who was assassinated by புஷ்யமித்ர சுங்கா. ஸோ மௌரியாஸ்க்கு அப்புறம் சுங்காஸ் தான் வருவாங்க. இந்த பிருஹதத்தாவை கொன்னது வந்து புஷ்யமித்ர சுங்கா. ஸோ அவரோட ஜென்ரலாக தான் இருப்பார், நோபலாக இருப்பார், இவர் கொன்றுவார் அவரை. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, த அசெண்டன்சி ஆஃப் த மௌரியாஸ் ஹேஸ் ரிசல்டட் இன் த ட்ரையம்ஃப் ஆஃப் மொனார்கி இன் இந்தியா. ஸோ மொனார்கி வந்து அட் த பீக்கில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதர் சிஸ்டம்ஸ் லைக் ரிபப்ளிக்ஸ் அண்ட் ஆலிகார்கீஸ் that were prevalent in the pre-Mauryan India had collapsed. ஸோ ரிபப்ளிக்ஸ் வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனாஸ் அந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. மக்களே வந்து அவங்களுக்குள்ளே வந்து எலெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறதா சபா சமிட்டி வச்சு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. ஆலிகார்கீஸ்னால் வந்து இந்த ட்ரேடர்ஸ் இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து ஒரு இடத்த ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீ மௌரியன் டைமில் இருந்தது, மௌரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகிடுது.
Although Kautilya, the foremost political theorist of ancient India, supported the monarchical form of government, he did not stand for royal absolutism. ஸோ என்னதான் கௌட்டில்யா வந்து மொனார்க்கி இருக்கணும்னு பேசினாலும் அந்த ராயல் பவர் ரொம்ப அப்சல்யூட்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது, எல்லா பவரும் கிங் கையில் இருக்கணும் அப்படின்லாம் அவர் பேச கிடையாது. அந்த மாதிரி அவர் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ ஹீ அட்வொகேட்டட் த கிங் ஷுட் டேக் த அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி இன் ரன்னிங் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லா டைமும் கிங் கரெக்டாக இருக்க மாட்டார். ஸோ அட்வைஸை வந்து அவரோட மினிஸ்ட்ரி கிட்டேருந்து வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கௌட்டில்யா. தேர்ஃபார் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கால் மந்திரி பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை மௌரியன்ஸ் கடியில் இருந்ததை அசிஸ்டட் த கிங் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ இதில் இந்த மந்திரி பரிஷத்தில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோஹிதர் இருப்பார், மகாமந்திரி இருப்பார், சேனாபதி இருப்பார், யுவராஜா இருப்பார். ஸோ இவங்களாம் வந்து கிங் அசிஸ்ட் பண்ணுறவங்க. சிவில் சர்வீஸ் இருந்தாங்க மௌரியன்ஸ் டைமில். அவங்க பேர் வந்து அமத்தியாஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ பார்த்துக்கிறாங்களே அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆஃபீஸர்ஸ் were similar to IAS officers of independent India. இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ the method of selection of அமத்தியாஸ் was elaborately given by கௌட்டில்யா. ஸோ கௌட்டில்யா தான் வந்து இந்த மக்களை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த கலெக்டர்ஸை. ஸோ அசோகா அப்பாயிண்டட் தம்மா மகாமத்ராஸ் டு சூப்பர்வைஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மா. ஸோ இது இல்லாமல் அசோகா வந்து நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், தம்மா மகாமத்ராஸ் அவரோட தம்மா பாலிசி ஸ்ப்ரெட் பண்ணுன்னு. தஸ் த மௌரியன் ஸ்டேட் ஹேட் அ வெல் ஆர்கனைஸ் சிவில் சர்வீஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்ஹர்த்தா, த சீஃப் ஆஃப் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெவன்யூஸ் ஆஃப் த எம்பையர். ஸோ சம்ஹர்த்தா அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பையர் ஃபுல்லாக இருக்கிற ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவார். த ரெவன்யூஸ் கேம் ஃப்ரம் லேண்டு, இரிகேஷன், கஸ்டம், ஷாப் டேக்ஸ், ஃபெரி டேக்ஸ், ஃபாரஸ்ட், மைன்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ், லைசன்ஸ் ஃபீ ஃப்ரம் கிராஃப்ட்ஸ்மென், ஃபைன்ஸ் கலெக்டட் இன் த லா கோட். ஸோ இது இத்தனை விஷயத்துலேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருது. த லேண்ட் ரெவன்யூ வாஸ் நார்மலி ஃபிக்ஸ்ட் அஸ் 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 6 பகுதிகள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பகுதி மட்டும் ராஜாக்கு கொடுத்தா போதும். த மெயின் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஸ்டேட் ரிலேட்டட் டு த கிங் அண்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட், ஆர்மி, கவர்மெண்ட் சர்வன்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், புவர் ரிலீஃப், ரிலிஜன் எக்ஸெட்ரா. ஸோ மெயின் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்குக்கும் அவரோட ஹவுஸ் ஹோல்டுக்கும், ஆர்மிக்கும், கவர்மெண்ட் சர்வன்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், புவர் ரிலீஃப், ரிலிஜன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆர்மி பார்த்துட்டிங்கன்னா மௌரியன் ஆர்மி வாஸ் வெல் ஆர்கனைஸ் அண்ட் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேனாபதி நம்ம பார்த்தோம். சேலரிஸ் வந்து கேஷ்லேயே கொடுத்துருவாங்க மௌரியன் டைமில். கௌட்டில்யா ரெஃபர்ஸ் டு த சேலரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ ஒருவருக்கும் ஒரு தகுந்த மாதிரி சேலரி. அக்கார்டிங் டு க்ரீக் ஆத்தர் லினி, ஸோ இந்த க்ரீக் ஆத்தர் லினி என்ன சொல்லியிருக்காருன்னா த மௌரியன் ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் 6 lakh இன்ஃபென்ட்ரி. ஸோ கால்படை வீரர்கள் வந்து 6 லட்சம் பேர் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் 30,000 கேவல்ரி, ஸோ ஹார்ஸ்மேன் வந்து 30,000 வச்சுருக்காங்க. அண்ட் 9,000 எலிஃபென்ட்ஸ் வச்சுருக்காங்க. 8,000 சேரியட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த லினி தான் சொல்கிறாரு. அடுத்து இன் அடிஷன் டு தீஸ் 4 wings தேவர் த நேவி அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சப்ளை விங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நேவி, டிரான்ஸ்போர்ட், சப்ளை விங்ஸும் இருக்குது. ஈச் விங் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அத்தியக்ஷாஸ் ஆர் சூப்பர் இன்டெண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நேவி, இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த சப்ளை இது எல்லாமே வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அத்தியக்ஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. மெகஸ்தினிஸ் மென்ஷன் 6 brood ஆஃப் 5 members ஈச் டு கண்ட்ரோல் த 6 wings ஆஃப் த மிலிட்ரி. ஸோ மிலிட்ரியில் ஒன்றும் இல்லை, இப்போ 6 போர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 6 போர்ட்ஸ்லையும் ஈச் போர்டில் 5 மெம்பர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ இதான் மெகஸ்தினிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டிபார்ட்மெண்ட் ஹேட் கண்ட்ரோல் த ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ட்ரை டு என்ஷூர் தேர் ஸ்டெடி சப்ளை த்ரூ இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் கால். இதுவும் வந்து அத்தியக்ஷாஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க. இட் ஆல்சோ கண்ட்ரோல் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க. லெவிட் கஸ்டம் டியூட்டி போட்டாங்க அண்ட் ஃபாரின் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஜுடிஷியல் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கௌட்டில்யா மென்ஷன்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் ரெண்டுமே இருந்தது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அட் த கேபிட்டல் பாட்டாளிபுத்ராவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஸ் கால் தர்மத்திகாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸோட பேர் வந்து தர்மத்திகாரின். They were also subordinate courts at the provincial levels and districts under Amathyas. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த கலெக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அது இல்லாமல் ப்ரொவின்ஷியல் கேபிட்டல்ஸ்லேயும் வந்து நிறையா கோர்ட்ஸ் இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் சச் அஸ் ஃபைன்ஸ், இம்ப்ரிசன்மெண்ட், மியூட்டிலேஷன்னா அவங்களோட கையை எல்லாம் காது அறுத்து விட்டுறது, அண்ட் டெத் வேர் கிவன் டு த ஒஃபெண்டர்ஸ்.
ஸோ இது இல்லாமல் வந்து டார்ச்சர் வாஸ் எம்ப்ளாய்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் ட்ரூத். ஸோ ஒரு மனுஷன் வாயிலேருந்து ட்ரூத்தை வாங்கினா டார்ச்சரும் வந்து பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் ஆல் பிரின்சிபல் சென்டர்ஸில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. போத் கௌட்டில்யா அண்ட் அசோகன் எடிக்ஸ் மென்ஷன் அபவுட் ஜெயில்ஸ் அண்ட் ஜெயில் ஆஃபிஷியல்ஸ். ஸோ ஜெயில் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டராக எடுத்திருந்தாங்க. த தம்ம மஹாமத்ராஸ் வேர் ஆஸ்ட் பை அசோகா டு டேக் ஸ்டெப்ஸ் அகேன்ஸ்ட் அன்ஜஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணாத மாதிரி இந்த தம்ம மகாமத்ராஸில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க. ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் இன் அசோகாஸ். ஸோ ஒரு மனுஷன் திருந்துறான் அப்படின்னா அவனுக்கான ரெமிஷன் 6 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனைனா அதை குறைச்சி 3 வருஷமாக வந்து அவன் திருந்திட்டானா மாத்திரக்கு வந்து அசோகாவோட எடிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்சஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த டேக்கிங் ஆஃப் சென்சஸ் வாஸ் ரெகுலர் டியூரிங் த மௌரியன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. த வில்லேஜ் ஆஃபிஷியல்ஸ் வேர் to number the people along with other details like their caste and occupation. ஸோ அந்த காலத்துலேயே வந்து சென்சஸ் வந்து எடுக்கும்போது அவங்களோட காஸ்ட் என்ன, ஆக்குபேஷன் என்னன்னு எல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. they were also to count the animals in each house. ஒரு வீட்டில் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. and the census in the towns was taken by municipal officials to track the movement of population both foreign and indigenous. ஸோ டவுன்ஸில் வந்து முனிசிபல் ஆஃபிஷியல்ஸ் வந்து எடுப்பாங்க, ஃபாரினர்ஸ் எவ்வளோ வராங்க, உள்ளே எவ்வளோ இண்டிஜினியஸான மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக த டேட்டா கலெக்டட் வை க்ராஸ் செக் பை த ஸ்பைஸ். ஸோ இது எல்லாமே இவங்க கரெக்டாக தான் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஸ்பைஸ் வந்து க்ராஸ் செக் பண்ணுவாங்க. த சென்சஸ் அப்பியர்ஸ் டு பி அ பெர்மனெண்ட் இன்ஸ்டியூஷன் இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சந்திரகுப்தா மௌரியாலேருந்து கடைசி ரூலர் வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்சஸ் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அடுத்து ப்ரொவின்ஷியல் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா த மௌரியன் எம்பையர் வாஸ் டிவைட் இன்டு 4 ப்ராவின்சஸாக பிரிச்சிருந்தாங்க. அதோட கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா தக்ஷீலா, உஜ்ஜைன், சுவர்ணகிரி அண்ட் கலிங்கா. இதுதான் வந்து 4 ப்ராவின்சஸ். அதுக்கு கேபிட்டல்ஸ் வந்து இருந்தது. ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸும் வந்து வேர் மோஸ்ட்லி அப்பாயிண்டட் ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராயல் ஃபேமிலி தான் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அசோகா வந்து கவர்னர் ஆஃப் உஜ்ஜைனாக இருந்தார். அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா சந்திரகுப்தா மௌரியாவாக தான் இருக்கும். and they were responsible to the maintenance of law and order and collection of tax. இந்த கவர்னர்ஸ் தான் வந்து law and order பார்த்துக்கணும், டேக்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ the district administration was under the in charge of rajukas. ஸோ டிஸ்ட்ரிக்ட்டை வந்துட்டு ரஜுகாஸ் பார்த்துப்பாங்க, whose position also and functions are similar to modern collectors. ஸோ ரஜுகாஸ் தான் கலெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. he was assisted by yuktas or subordinate officials தான் வந்து இந்த ரஜுகாஸை வந்து ரஜுகாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Village administration was in the hands of Gramini and his official superior was called Gopa, who was in charge of 10 or 15 villages. ஸோ ஒரு வில்லேஜை பார்த்துக்கிறது ஒரு கிராமினி. அண்ட் ஒஃபிஷியலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து கோபா அப்படிங்கிறவருக்கு வந்து இவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இன்சார்ஜாக இருப்பார். இந்த கோபா எல்லா விஷயத்துக்கும் இவர் கீழே நிறைய கிராமினிஸ் இருப்பாங்க. கோபா கீழே கோபா வந்து ஒரு 10 to 15 villages வந்து அவர் கைக்கடியில் இருக்கும். போத் கௌட்டில்யா அண்ட் மெகஸ்தினிஸ் ப்ரொவைட் தி சிஸ்டம் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அர்த்தசாஸ்திரா கண்டெய்ன்ஸ் அ ஃபுல் சாப்டர் ஆன் த ரோல் ஆஃப் நகாரிகா. ஸோ சிட்டி சூப்பரிண்டென்டென்ட் தான் வந்துட்டு சிட்டியை சூப்பர்வைஸ் பண்ணுறது நகரிகா. ஹிஸ் chief duty was to maintain law and order. அங்கேயும் law and order மெயின்டைன் பண்ணும். மெகஸ்தினிஸ் refers to the 6 committees of 5 members each to look after the administration of பாட்டாலிபுத்ரா. ஸோ 6 கமிட்டி, ஒரு கமிட்டிலும் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. தீஸ் கமிட்டிஸ் லுக்ட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கமிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரினர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத், ட்ரேடு, மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ், அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் பற்றி பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மௌரியன்ஸோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். த மானுமெண்ட்ஸ் பிஃபோர் த பீரியட் ஆஃப் அசோகா வர் மோஸ்ட்லி மேட் ஆஃப் வுட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வுட்டில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. நிறைய இது வந்து வுட் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ யூஸ் ஆஃப் ஸ்டோன் ஸ்டார்டட் ஃப்ரம் த டைம் ஆஃப் அசோகா. ஸோ அசோகாவோட டைம்லேருந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஸ்டோனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஈவன் ஆஃப் த நியூமரஸ் மானுமெண்ட்ஸ் ஆஃப் அசோகா ஒன்லி அ ஃபியூ ஹேவ் ரிமைண்ட். கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அசோகாதே. ஹிஸ் பேலஸ் அண்ட் மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டூபாஸ் ஹவ் டிஸப்பியர்ட், காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. த ஒன்லி ரிமைனிங் ஸ்டூப்பா வந்து சாஞ்சியில் இருக்குது, அசோகாவோட ஸ்டூப்பா. and the artistic remains of Mauryan time in the stupa. The artistic remains of the Mauryan period can be seen in the following heads and மாதிரி சொல்லியிருக்காங்க. First one the pillar. So the pillars erected by Ashoka furnish the finest specimen of Mauryan art. So Mauryan art நாவே பில்லர்னு நீங்கள் சொல்லலாம். Ashokan pillars with inscriptions found in places such as Delhi, Allahabad, Rumindai, Sanchi, Sarnath. இந்த இடத்துலலாம் அசோகாவோட பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். Their tops were crowned with figures of animals like, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் லைக் லயன், எலிஃபெண்ட், புல் இதெல்லாம் வந்து அந்த பில்லரோட டாப் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த சாரநாத் பில்லர் வந்து பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் இருக்குது, ஸ்டாண்டிங் பேக் டு பேக் இன் மோஸ்ட் மெக்னிஃபிஷன்ட் வேல நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த சாரநாத் பில்லரில் இருக்கிற அந்த 4 லைனை தான் வந்து அது அவங்களோட கேபிட்டலாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடாப்டட் திஸ் கேபிட்டல் வித் சம் மாடிஃபிகேஷன். நம்மளோட ஸ்டேட் எம்பளம் இதுதான், ஸ்டேட்டோட சிம்பிள் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டூப்பாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சாஞ்சி ஸ்டூப்பா இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து மௌரியன் டைமில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டூப்பா. So Ashoka built a number of stupas throughout his empire, but majority of them were destroyed during the foreign invasion. So the Bactrians la varuvaanganu paathom illaya. So only a few have survived. The best example pathina Sanchi stupa with massive dimensions. It was originally built with bricks but later enlarged after the time of Ashoka. So adukapra kalla vechi katta aarambichiruvaanga. Caves வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா the caves presented to the Ajvikas by Ashoka and his son Dasaratha. ஸோ அஜ்விகாஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அஜ்விகாஸ்க்கு நிறைய கேவ்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருன்னா அசோகாவும் அவரோட பையன் தசரதாவும். ரிமைன் இம்பார்ட்டன்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் த மௌரியாஸ். தேர் இன்டீரியர் வால்ஸ் ஆர் பாலிஷ் லைக் மிரர். ஸோ உள்ளே வந்து மிரர் மாதிரி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. தீஸ் வேர் மென்ட் டு பி ரெசிடென்ஸ் ஆஃப் மாங்ஸ். ஸோ மாங்ஸோட ரெசிடென்ஸாக இந்த கேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. த கேவ்ஸ் அட் பராபர் ஹில்ஸ் நியர் போத் கயா ஆர் ஒண்டர்ஃபுல் பீசஸ் ஆஃப் மௌரியன் ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்திங்கன்னா போத்கயா கிட்ட பராபர் ஹில்ஸ் இருக்குது, அங்கே அழகாக வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து மௌரியன் எம்பையர் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the causes for the decline of the Mauryan Empire have been widely debated by the scholars. இதுவும் டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. The traditional approach attributes the decline of Ashoka's policies and its weak success. நான் சொன்ன மாதிரி அசோகா வந்து தம்மா பாலிசியில் இறங்கிடுவார். ரொம்ப வந்து அந்த நம்ம இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சக்ஸஸஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. Another approach holds the inadequate political and economic institutions to sustain such a vast empire. ஸோ மேலே காஷ்மீர்லேருந்து கீழே வந்து அந்த சோலாஸ் அப்புறம் வந்து கேரளா புத்ராஸ் அது வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய எம்பையர், இவ்வளோ பெரிய எம்பையரை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இட் வாஸ் செட் தட் அசோகாஸ் pro-Buddhist policies antagonize the Brahmins who brought about a revolution led by புஷ்யமித்ர சுங்கா. ஸோ இந்த புஷ்யமித்ர சுங்கா இதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்துட்டு மௌரியன்ஸ் கடையில் இருந்த ஒரு நோபல் தான். இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து அசோகா ரொம்ப வந்து புத்திசமை ஃபாலோ பண்ணுறனால பிராமின்ஸ்லாம் கோவப்பட்டு புஷ்யமித்ர சுங்காட்ட போய் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு இவர் ஒரு கருவியாக யூஸ் பண்ணி மௌரியன்ஸை டிஃபீட் பண்ணிடுவார். பட் அசோகா வாஸ் நெவர் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. That Ashoka's policy of non-violence reduced the fighting spirit of his army and another charge against him. ஸோ அசோகா வந்து நான்-வயலன்ஸ் இறங்கியிருக்கனால அவரோட ஆர்மிக்கே வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு. பட் அசோகா had never slackened his control over his empire despite following a pacifist policy. ஆனால் அவரோட எம்பையரை வந்து இன்டாக்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். Therefore, solely blaming Ashoka for the decline of Mauryan Empire may not be correct, but Ashoka was more a pragmatist than an idealist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஐடியாலஜிக்கலாக யோசிக்கிறத விட ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்த ஒருத்தர் தான் வந்து அசோகான்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மல்டிபிள் காசஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர் சச் அஸ் வீக் சக்ஸஸஸ் வந்தாங்க. அது இல்லாமல் வெஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லி மௌரியன் எம்பையரை பாதிப்பதையே பிரிச்சுட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்யூசஸ் ஆஃப்டர் அசோகாஸ் ரெயினுக்கு அப்புறம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கே இல்லை. த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஸ்பீடட் அப் த பிரேக்அப் ஆஃப் த மௌரியன் எம்பையர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் புஷ்யமித்ரா சுங்கா to drive away the Mauryan power and establish the Sunga dynasty. ஸோ மௌரியாஸ்க்கு அப்புறம் வந்து சுங்காஸ் வந்து வராங்க. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், நம்மளோட குரூப்பில் பிடிஎஃப்பில் அமைச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மௌரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சுங்கா டைனாசிட்டி வந்து பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.